வார்த்தை முடிப்பு. யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமீன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நன்றிமா. இப்போ இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 28ஆம் வசனத்தை வாசித்தாதான் அதனுடைய அர்த்தம் இன்னும் புரியும். அதன் பின்பு அறிந்து போதுமா. இப்போ இதில் நம்ம பரிசுத்த வேதாகமம் கடைசி வெளிப்படுத்தல 22ஆம் வசனம் 355ஆம் பக்கத்தில் வாசித்தோம்னா அதில் பாருங்க, புதிய ஏற்பாடு முடிற்றுன்னு வரும் கடைசியா. அப்போ புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆண்டவர், அதுதான் 28 நான் வாசிக்க சொன்னேன், எல்லாம் முடிந்தது என்று அறிந்து ஆண்டவர் முடிந்தது என்று சொல்றார். அப்போ நமக்கு புதிய ஏற்பாடு புதிய வசனங்கள் எல்லாமே எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் கொடுத்து முடித்ததால முடிந்தது என்று சொல்லுகிறார். யாரும் நேரம் கருதி நான் வேகமாக போகிறேன், வேதம் வாசிக்க வேண்டாம், நீங்கள் கவனித்தால் மட்டும் போதும். 6ஆம் வார்த்தை முடிந்தது. இயேசு சிலுவையில் சொன்னது 6வது வார்த்தை முடிந்தது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசுவாகிய ஆண்டவர் 30வது வயதில் யோவான் ஸ்நானங்களால் ஞானஸ்நானம் பெறுகிறார். பின்னர் பிதாவாகிய தேவன் தமக்கு கொடுத்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். 3½ ஆண்டு காலத்திற்குள் தன் ஊழிய பணிகள் எல்லாவற்றையும் அதை சிலுவையிலே நிறைவாக செய்து முடித்தார். இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். இதை 4 குறிப்புகளாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவதாக என்ன முடித்து கொடுத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதங்களை முடித்து கொடுத்திருக்கிறார். ஒரு 4 காரியங்கள். முதலாவது, பிசாசின் தலையை நசுக்கி முடித்து கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, பாவ மன்னிப்பை கொடுத்து முடித்திருக்கிறார். மூன்றாவதாக, ஜீவ வாழ்வை நமக்கு கொடுத்து முடித்திருக்கிறார். நான்காவதாக, மரணத்தை நமக்கு ஜெயமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அதற்கு முதலாவதாக பிசாசின் தலையை நசுக்கி முடித்திருக்கிறார். ஆதியாகமம், யாரும் வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன், நீங்க கேட்டால் மட்டும் போதும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்தோமானால், உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று ஆதியாகமத்திலே தீர்க்க தரிசனம் மூலமா அந்த வார்த்தையை நாம் வாசித்திருக்க நினைப்பூட்டுகிறேன். இது எப்படின்னா, அவர் முதலாவது பார்த்தீங்கன்னாவே ஆண்டவர் தான் முதல் பிசாசின் தலையை நசுக்க. அநேக காரியங்களை நம்ம இன்னும் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க பிசாசுன்ற வார்த்தையை நம்ம வாயில வரக்கூடாதுன்னு ஆவிக்குரிய தகப்பன்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு, அதுக்கு உயிரே கிடையாது. அவன் பிசாசுன்ற செத்து போனவன் தான். நம்ம திருப்பி நம்ம வாயினால் உச்சரிக்கும் போது அவனுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை ஒரு காலமும் அது மாதிரி சொல்லக்கூடாது என்று அநேக போதகர்களை சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது பார்த்தா ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு. ஆனால் அந்த மரணம் தான், சிலுவை மரணம் தான், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று இரண்டாவதாக அந்த வரி வரும். அப்போ எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்தோமானால், ஆதலால் பிள்ளைகள் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படி ஆனார். அதிலே 15 வசனம் வாசித்தோமானால், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஏதேன் தோட்டத்தில் சத்துருவாகிய பிசாசு ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்ய தூண்டினால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, நித்திய ஜீவனை இழந்து விடுகிறார்கள். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இச்செயல் மனுகுலத்தை படைத்த பிதாவாகிய தேவனுக்கு பெரிய இழப்பு, பெரிய நஷ்டமாயிருக்கிறது. அதை சரி செய்வதற்காக
பாவச் செயலுக்கு அதிகாரியாகவும் காரணமாகவும் இருக்கிற பிசாசின் தலையை நசுக்கி அழிப்பதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்ப சித்தம் கொண்டார். பிதா தனக்கு நியமித்த பாடு மரணங்களை குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தார். ஏசாயா புஸ்தகம் 53:9 வாசித்தோமானால், துன்மார்க்கரோடே அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். அதிலே அப்படியே 12 வாசித்தோமானால், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். அதற்காக தான் 2 கல்லர்கள் மத்தியில் அவரை அடிக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி அதை எழுதுகிறார். இயேசு அடைய போகிற சிலுவை பாடுகளை பிரேத குழி என்று சொல்லுகிறார். அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்பதற்கு இணங்க இயேசுக்கு வலது பக்கத்தில் ஒரு கல்லனையும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனையும் சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு மரிக்கிற பொழுது பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். மனம் திரும்பிய கல்லனிடம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்கிறார். பரதேசு என்பது ஆபிரகாமின் மடியை குறிக்கும். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், கானான் தேசத்தின் ராஜா, விசுவாசிகளின் தகப்பன். நாம் எல்லோரும் ஆபிரகாமின் சந்ததிகள். ஆமென். ஆதியாகமம் 2:32 வாசித்தோமானால், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகள். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனோடு எழுந்ததற்கு ஒரு சாட்சி தேவைப்படுகிறது அல்லவா? சிலுவையில் மரித்த இயேசுவின் சரீரத்தை கல்லறையில் வைத்தார்கள். 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். சீஷர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சரீரத்தை பார்த்தார்கள். எனவே தான் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று உறுதி கூறுகிறார்கள். இவ்விதமாய் குமாரனாகிய கிறிஸ்து மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கி கொன்று முடித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு மரித்தாலும் பிழைப்பான் என்ற வேத வாக்கியம் இந்த இடத்தில் நினைவு கூறுகிறேன். இரண்டாவதாக, பாவ மன்னிப்பை கொடுத்து முடித்தார். நமக்கு எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்து முடித்திருக்கிறார். அதை நாம் வேத வாக்கியத்தோடு நாம் பார்ப்போம். எபிரேயர் 9:22 வாசித்தோமானால், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் ரத்தத்தை கொடுக்க வேண்டும். எபேசியர் 1:14 வாசித்தோமானால், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தார். ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரியின் சரீர சுத்திகரிப்புக்காக ஒரு புறாவையோ அல்லது ஆட்டையோ மாட்டையோ அடித்து அதன் இரத்தத்தை பரிகாரமாக செலுத்த வேண்டும். கர்த்தர் அதை அங்கீகரித்து சரீர சுத்திகரிப்பை கொடுப்பார். அதை பெற்று ஒரு மனிதனுடைய ஆத்மா மீட்பிற்காகவும் ஒரு ஆட்டையோ மாட்டையோ அடித்து அதன் இரத்தத்தை பாவ பரிகாரமாக செலுத்த வேண்டும். அடிக்கப்பட்ட ஆடு மாடு இவைகளின் சரீரமோ அல்லது கொழுப்போ தகனிக்கப்பட வேண்டும். இதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அந்த மனிதனுக்கு ஆத்மாவிலே மன்னிப்பை கொடுப்பார். மனிதன் திரும்ப திரும்ப பாவம் செய்து பாவ சுபாவத்தினால் இருக்கிறான் என்று பலியிடுதலும் ரத்தம் சிந்துதலும் தொடர்ந்து தினமும் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. இப்போ நம்ம பலி கொடுக்கணும்னு பார்த்தோம்னா, நம்ம செய்கிற பாவங்களுக்காக ஒரு ஆடு ஒரு மாடு கூட இருக்காது இந்த பூமியில், எல்லாமே வறண்டு போயிட்டு இருக்கும். ஏன்னா அதற்காக தான் பிதாவாகிய தேவன் யோசித்து எபேசியர் 5:2 வாசித்தோமானால், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். ஆமென். எபேசியர் 9:12 வாசித்தோமானால், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதற்கு ஆதாரமாக 1 யோவான் 1:7 வாசித்தோமானால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
நாம் செய்த பாவங்களுக்காக வெள்ளாட்டுக்கடா, இளங்கால இவைகளை நாம் பலியாக செலுத்துவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சுகந்த வாசனையான ஒரே காணிக்கையாகவும் பலியாகவும் நமக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாவிடம் செலுத்தினார். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை முடித்து கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக நித்திய ஜீவ வாழ்வை நமக்கு முடித்து கொடுத்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாக வேதவசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தோமானால், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே தூக்கப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று அது ஒரு கட்டளை. யோவான் 5:24 வாசித்தோமானால், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பிரவேசிக்கிறான். யோவான் 3:36 வாசித்தோமானால், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும். தேவனுடைய கோபம் நிலைத்திருக்கும். அது எப்படி? அதற்கு ஆதாரமாய் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நான் கூறுகிறேன். எகிப்திலிருந்து மோசேயின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வர பிதாவானவர் கட்டளை பிறப்பிக்கிறார். அப்போது கானான் தேசத்துக்கு வராங்க. வரும்போது என்ன சொல்றாங்க? மோசே இடத்துல அந்த இடத்துல அது புதிய பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம்னா என்ன ஆகும்? புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5-6 அப்படியே வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க இட்டுட்டு வராரு. அதில் பார்த்தீங்கன்னா வஸ்திரமும் பழசும் ஆகலை, காலில் இருக்கிற செருப்பம் தேயில, அப்படிலாம் வசனம் இருக்கும். இப்படி ஆண்டவர் அவங்களை போஷித்து வழி நடத்தின்னு வராங்க. ஆனால் இவங்க அங்கே அந்த இடத்துல முறுமுறுக்கிறாங்க. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்கிறார்கள். அப்போதான் அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். அந்த இடத்துல கர்த்தருக்கும் மோசேக்கும் விரோதமா இந்த இடத்துல முறுமுறுக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கும் நம்ம கூட அநேக வேளைகளில் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நம்ம பேசும்போது இந்த மாதிரியான ஒரு சாபங்கள் நமக்கு நேரிட வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவங்க மோசேக்கும் கர்த்தருக்கும் விரோதமா முறுமுறுக்கிறாங்க. இந்த அற்பமான இடத்துக்கு என்னை இட்டு வந்துட்டியே, இந்த அப்பம் இப்பெல்லாம் எனக்கு என் மனசுக்கு வெறுப்பா இருக்குது அப்படின்னு பேசும்போது மோசே இடத்துல புலம்புறாங்க. உடனே மோசே என்ன பண்றாரு? போயிட்டு கர்த்தர் இடத்துல போய் திருப்பி ஜெபம் பண்ண போறாரு. ஜனங்கள் மோசேக்கும் கர்த்தருக்கும் விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. கோபம் கொண்ட கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்ததினாலே அநேகர் செத்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போது கர்த்தர் மோசேயிடம் வெண்கலத்தினால் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து கம்பத்திலே தூக்கி வைக்க சொல்லுகிறார். அதை நோக்கி பார்த்தவர்கள் அனைவரும் சாவிலிருந்து மீட்கப்படுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிறாரே, அதே காட்சியை போன்று அந்த பழைய ஏற்பாட்டிலே இது ஒரு சம்பவம். அன்னைக்கு அவங்களுக்கு அந்த சர்ப்பம் கடித்ததினாலே மரணம் ஏற்படுகிறது. இன்றைய தினத்திலே நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே தொங்குகிறார். கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசித்தோம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்தோமானால், மரத்திலே தூக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டார் என்றும் எனக்காக ஜீவனை விட்டார் என்றும் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். யோவான் 10:28 நாம் வாசித்தோமானால், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பிரித்து கொள்வதும் இல்லை. யோவான் 6:54 வாசித்தோமானால், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனின் கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவாகிய ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளால் நம்மை போதித்து அவர் தம்முடைய நீதியின் வழிகளில் நடத்தியும் வருகிறார். தம்மை பின்பற்றி வருகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இதனால் அவனுடைய ஆத்மாவும் செத்து கெட்டு போவதில்லை.
கிறிஸ்துவின் சத்திய போதனைகளின்படி நடக்கிறவன் கிறிஸ்துவின் சத்திய போதனைகளின்படி நடக்கிறவன் கிறிஸ்துவின் கரத்தில் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறான். இயேசுவின் கரத்தில் இருக்கும் பரிசுத்தவானை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். அவன் நித்திய ஜீவனை பெற்றவர்களை யாவரும் பறித்து கொள்ள முடியாது. மேலும் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இவர்கள் இவ்வுலகில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இருந்தாலும் அவர்களை கடைசி நாளிலே நித்திய ஜீவ வாழ்வுக்காக உயிரோடு எழுப்புவார் என்று இயேசு நமக்கு உறுதியளித்திருக்கிறார். ஆமேன். நான்காவதாக மரணத்தை நமக்கு ஜெயமாக முடித்து கொடுத்திருக்கிறார். வேதத்தில் வாசித்தோமான 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசித்தோமான கடைசி பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு நம்மளுக்கு மரணம் தானாம். அந்த மரணத்தை நமக்கு ஜெயமாக முடித்து கொடுத்திருக்காரு. ஆண்டவர் பிள்ளைக்காக நமக்கு மரணமே இல்லை என்று தான் இந்த கூற்று நம்மளுக்கு கூறுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் வசனம் 53 57 வசனத்தை வாசித்தோமானால் அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் சம்பளம் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுலடிகாரர் கூறுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்தோமானால் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளை பிறந்தது. தேவனாகிய கர்த்தர் ஆதாமை பூமியின் மண்ணினாலே படைத்தார். ஆதாமுக்கென்று ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதை பண்படுத்தவும் காக்கவும் செய்தார். ஆதாமுக்கு துணையாக ஏவாளை அவனுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கினார். அவர்களுக்கென்று ஏதேன் தோட்டத்தில் கனிதரும் விருட்சங்களை உண்டாக்கி அவைகளை புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். அந்த கட்டளையை ஏவாளும் ஆதாமும் மீறினார்கள். ஆகவே பாவமாயிற்று. பாவத்தின் சம்பளமாகிய மரணம். இந்த மரணம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் ஏற்பட்டு ஆவி ஆத்துமா சரீரத்திலே மரணத்தை உண்டாக்கிற்று. எனவே நம்முடைய சரீரம் அழிவுள்ளதாகவும் சாவுக்குரியதாகவும் இருக்கிறது. இந்த அழிவிலிருந்தும் சாவிலிருந்தும் நம்மை மீட்டெடுப்பதற்காக தேவனாகிய பிதா குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். கிறிஸ்து நமக்காக பாவமானார். நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து நம்முடைய ஆத்ம மரணத்திலிருந்து நமக்கு மீட்பை கொடுத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஆத்ம சாவிலிருந்தும் நமக்கு ஜெயம் கொடுத்து மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். இந்த கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு சிலுவையிலே நமக்கு முடித்து கொடுத்திருக்கிறார். முதலாவதாக பிசாசின் தலையை நசுக்கி முடித்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து முடித்தார். மூன்றாவதாக நித்திய ஜீவ வாழ்வை நம்மளுக்கு கொடுத்து முடித்தார். நான்காவதாக மரணத்தை நமக்கு ஜெயமாக கொடுத்து முடித்திருக்கிறார். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.